ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வார குட்டி கதை என்னன்னு பார்க்கலாமா? சில பேர் அவங்க பேசுகிறது தான் கரெக்டு, அவங்க சொல்கிற விஷயந்தான் கரெக்டு, அவங்க செய்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி விவாதம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்க கிட்ட உண்மையை நம்ம புரிய வைக்கிறோங்கிற பேரில் நம்மளும் விவாதம் பண்ணோன்னா, அவங்களோட சேர்ந்து விவாதம் பண்ணோன்னா நம்மளோட நேரம் தான் வீணாகும். அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அது புரியவே புரியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அவங்க விவாதம் பண்ணுறவங்க கிட்ட நம்ம மௌனமாகவே போகிறது தான் சிறந்தது. அப்படியான ஒரு குட்டி கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கதையின் பெயர் வீண் விவாதம் வேண்டாம், மௌனமே சிறந்தது. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு கழுதையும் புலியும் பேசிக்கிட்டு இருந்துச்சாங்க. அந்த கழுதை சொல்லிச்சா, இந்த புல் நீல நிறத்தில் இருக்குது அப்படின்னு. அதுக்கு அந்த புலி சொல்லிச்சா, இல்லை இல்லை நீ தெரியாமல் சொல்கிற, இங்கே பாரு இந்த புல் பச்சை நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு. இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கும்போது விவாதம் ஜாஸ்தியாயிருச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்களாம், நம்ம இந்த காட்டு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போய் நம்ம இதுக்கான முடிவு கேட்போம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க. அந்த காட்டு ராஜாவான சிங்கத்தோட குகைக்கிட்ட போனதுக்கப்புறம் அந்த கழுதை என்ன பண்ணுச்சா, வேகமாக அந்த குகைக்கு வேகமாக உள்ளே போய், சிங்கராஜாவே எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், இந்த புல் நான் நீல நிறத்தில் இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் இந்த புலி ஒத்துக்காமல் அந்த புல் பச்சை நிறத்தில் தான் இருக்குன்னு என்கிட்ட விவாதம் பண்ணுது, நீங்களே ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த கழுதை சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சான். உடனே அந்த சிங்கம் சொல்லிச்சான், ஆமாம்மா இந்த புல் நீல நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு முடிவு சொல்லியிருக்கு. உடனே அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த கழுதை சொல்லிச்சான், அப்போனா இந்த புலிக்கு ஒரு தக்க தண்டனை கொடுங்க சிங்கராஜாவே அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அந்த சிங்கராஜா இந்த புலி 1 மணி நேரத்துக்கு மௌனமாக இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது, அதுதான் இதுக்கான தக்க தண்டனை அப்படின்னு அந்த சிங்கராஜாவும் சொல்லியிருக்கு. இதை கேட்ட உடனே அந்த கழுதைக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போயிருச்சு. அந்த 1 மணி நேரம் மௌனமாக இருக்க தண்டனை முடிஞ்ச உடனே அந்த புலி சிங்கத்துக்கிட்ட கேட்டிருக்கு, சிங்கராஜாவே அந்த புல் பச்சை நிறத்தில் தானே இருக்குது, நீங்கள் ஏன் அது நீல நிறம்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லியிருக்கு, அது பச்சை நிறத்தில் தான் இருக்குது, அந்த கழுதைக்கு எது உண்மைங்கிறது புரியல, அது நினைக்கிறது தான் சரின்னு விவாதம் பண்ணுது, அப்படியான வீண் விவாதம்ல நம்மளோட விவாதத்தை வச்சு நம்மளோட நேரத்தை வீணடிக்கக்கூடாது, நீ நேரத்தை வீணடிச்சிட்ட, அந்த நேரத்தை வீணடிச்சதுனால தான் நான் உனக்கு அந்த தண்டனையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் சொல்லுது. பாருங்க, இந்த கதையில் வர புலி மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சில பேர்கிட்ட சூழ்நிலைக்கேற்ப எது சரியானதுன்னு சொல்லி நம்ம புரிய வைக்க முயற்சி செய்வோம். ஆனால் அவங்க அதுதான் சரியானதுங்கிறத புரிஞ்சுக்காம அவங்க நினைக்கிறது தான் சரியானது, அவங்க செய்கிறது தான் சரியானதுங்கிற முடிவில் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம விவாதம் பண்ணி நம்ம நேரத்தை வீணடிக்காமல் மௌனமாக இருக்கிறதே சிறந்தது. உங்களுக்கும் இந்த குட்டி கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.